நீங்க எதுக்காக உங்க ஸ்பௌஸ் செய்த தவற மன்னிச்சீங்க? மீண்டும் இணைந்து சந்தோஷமா வாழதானே? அப்போ அதை செயல்படுத்த முயற்சி செய்தீங்களான்னு யோசிங்க. அதை விட்டுட்டு பழைய தவறுகளையே பேசி பேசி மீண்டும் குத்தி குத்தி காமிக்கிறதுக்கு நீங்க மன்னிக்காமலேயே இருந்திருக்கலாம். என்னடா இவங்க தப்பு செஞ்சவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு அவங்கள பெரிய மனசு பண்ணி மன்னிச்சவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நீங்க கேட்கலாம். பட் உண்மை என்னன்னா, பாஸ்ட்ல உங்க ஸ்பௌஸ் செய்த ஒரு தவறு எப்படி உங்கள் மன நிம்மதியை சீர்குலைத்ததோ, அதே போல ஒருவர் என்னைக்கோ செய்த தவற டெய்லி சொல்லி சொல்லி அவருடைய மன நிம்மதியை சீர்குலைக்கும் நீங்களும் அவர் செய்த தவறுக்கு இணையான தவறை செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்க சொல்லலாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். எஸ், ஐ அக்ரி. அது கஷ்டமான விஷயம் தான், ஆனால் சாத்தியம் இல்லாத விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் தவறு செய்தவர்கள் அதை மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த கூட அட்வைஸ் என்ற பேர்ல நீங்க டெய்லி டெய்லி அதை ஞாபகப்படுத்துறீங்க. நீங்க எப்படி அந்த சம்பவத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல தவறு செய்த உங்க ஸ்பௌஸும் அந்த சம்பவத்தை மறந்து மீண்டும் உங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டோமான்னு போராடுறாங்க. சோ மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு அந்த கில்ட்டி கான்ஷியஸ் கொடுக்காதீங்க.